அப்படி தெரியலையே சார். நீங்க சும்மா சொல்லாதீங்க சார். நீங்க இங்கயா? ஆமா இதா? ஆமா ஆமா. இருக்கு, ஆனா அது ரஷ்யாவில் இருக்கு. அங்க இருந்து வரணும்னா இறக்குமதி தான் பண்ணணும். ஒரு மாதிரி பண்ணுங்க சார். அப்படியா? அப்போ ஒரு 50 லட்சம் ரூபாய் செலவாகுமே. 50 லட்சம் கேட்குறீங்க சார்? உங்க 30 பேரை நான் பின்னாடி கொண்டு போறேன் சார். செலவாகாது. சரி சார், நாளைக்காக நான் கொண்டு வந்து கொடுத்துறேன். நாளைக்கு வாங்க, உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன். ஆக்சுவலாக இங்கேயே தான் இருந்துச்சா? எங்கே பார்க்குறீங்க பாம்பை? ஓ, அங்கே அது க்ளீன் பண்ணியிருக்காங்க. க்ளீன் பண்ணவும் இங்கிட்டு வருது. இந்த கண்ணாடி வீரியன் பாம்பு வந்து அவங்க கடை பக்கம் ஏறவும் அவங்க பயந்துக்கிட்டு வந்து கள்ளக்கொண்டிலாம் எரிஞ்சிருக்காங்க. ஸோ அந்த பாம்பு மேலே அங்கங்கே கல் எரிஞ்சதில் அடிபட்டுருச்சு லைட்டாக. ஸோ அவங்க அடிக்க கொல்ல போகிறாங்க அப்படின்றோடனே இந்த பாம்பு வந்து நான் ரெஸ்கியூ பண்ண வர்றப்போ ரொம்ப ஆக்ரோஷமாக தவி கடிக்க வந்துச்சு. ஸோ தயவுசெய்து ரெஸ்கியூக்கு கால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், நாங்கள் வந்து அழகாக ரெஸ்கியூ பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி கல்லை தூக்கி போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அந்த பாம்பு வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்துச்சு. சரியா சரி கோவப்படா. சரி போயா. தள்ளி நின்று சரி, அவங்கள மன்னிச்சிரும் விடு. அவங்க சாரி சொல்லிட்டாங்க. உன்னை காப்பாற்றுற கூப்பிட்ருக்காங்களே, கோவப்படாத. சாரி அடிக்கலாம்னு முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆனால் அடிக்க இல்லை. வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க, இங்கே சுத்தம் பண்ணுறாங்க. ஸோ அதிலிருந்து பாம்பு வந்து இங்கே வந்துருக்கு. இங்கே பார்க்கவும் ஆளை பார்க்கவும் மறுபடியும் கீழே இறங்கிச்சு. இந்த பாம்பு வந்து பயங்கர ஆக்ரோஷமாக இருக்குது. சரி சவுண்டு விடுறது தெரியுதுங்களா? இப்போ ஒரு கயிறு மட்டும் எடுங்க ப்ரோ. ஒரு கயிறு. குண்டு பயலே போயா உள்ளே போயா. அங்கே இருக்கு பாரு உனக்கு வீடு. கொஞ்சம் மேலே போங்க, நல்லா போங்க. அங்கே இருக்குடா வீடு. உள்ளே போ. உள்ளே போ. அவ்வளோதான், ஃப்ரீ ஆகிட்டேன். உள்ளே போ. ப்ரோ, இது உள்ளே போகிறதுக்கு முடிஞ்சா இன்னொரு சாக்கு இருந்தால் கொடுங்க. இன்னொரு சாக்கு ஏதாவது இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல.